ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் உங்கள் காலில் வந்து கிளாஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே சுகா பயந்து போய் உங்கள் காலை பிடிக்க வரான். நீங்களும் அப்படியே சுகாவோட முறை தான், அதுலேயே அவன் அப்படியே கை அப்படி நின்றுடுது. உங்கள் காலை டச் கூட பண்ணல. அப்படியே அவங்களே பார்க்க நீங்களும் இந்த கிளாஸ் பீஸை அப்படியே குனிஞ்சு கையிலேருந்து பிடிச்சி அப்படியே உருவி எடுக்கிறீங்க. அப்படின்னு வலிக்குது. ஆனால் அப்படின்னு எதுவும் சொல்ல போறான். நீங்க அதை தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் அவன் நிற்கவே இல்லை. அப்படியே திரும்பி உங்களோட கார்ல ஏறி அவனை திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்க. அப்படியே சுகாவோ இவன் என்ன இப்படி போறான் அப்படின்ட்டு அந்த மோதவன வண்டியை பாக்குறான். அதுவும் அந்த டிரைவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிருப்பாங்களோ, அது போய் ஒரு மரத்துல மோதி அப்படியே ஆக்சிடென்ட் மாதிரி ஆக அவனும் அதை கண்டுக்க கூட இல்லை. இவனும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு சுகாவோ டக்குனு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஐயோ வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு கார்ல ஏறினவன் அப்படியே உங்க காரு எங்க அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு தான் டிரைவ் பண்ணிட்டு வரான். பட் உங்க கார் அவன் கண்ணிலே படல. வர வழியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல கூட அப்படியே பார்த்துட்டே தான் வரான் பொறுமையா. எங்கேயாவது கால் அடிபட்டுல ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ண இறங்கிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் வரான். பட் எங்கேயுமே உங்க காருக்குமே தெரியல. சரி வீட்டுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு தான் வரான். இங்க நீங்களும் வீட்டுக்குள்ள அப்படியே நொண்டி வரதை பார்த்துட்டு உங்க மாமியார் இதமா என்னடா ஆச்சு அப்படின்னு வெளியே பாக்குறாங்க. உங்க கால்ல நிறைய பிளட். என்னமா அப்படி ஒன்னும் இல்லத்த, சின்ன கிளாஸ் பீஸ் கிழிச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அசால்ட்டா சொல்லுங்க. பட் அவங்களுக்கும் ஒரே பார்த்துட்டோம். ஆமா அப்படின்னு இவ்வளவு ரத்தம் போகுது, தாரா தாரா அப்படின்னு அவங்க கத்தல தாரா அடிச்சு பிடிச்சு என்னமா அப்படின்னு ஓடி வராங்க. பட் உங்களுக்கோ பெருசா ஒண்ணும் இல்லை, இது சின்ன அடிதானா அப்படின்னு இருக்கு. அவங்களும் பயந்துட்டு இங்க பாரு அன்னி காலில் எவ்வளவு ரத்தம் வருது, மெடிக்கல் ஸ்டோர் தானே, நீ சீக்கிரம் அன்னைக்கு அதுக்கு கட்டு போடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அண்ணன் அவளும் பதட்டமா உங்களுக்கு வந்துட்டு கட்டு போட ட்ரை பண்றா. பட் அவளுக்கும் பிளட்னா கொஞ்சம் பயம் இந்த மாதிரி. ஸோ அவளும் பிளட்டை பார்த்துட்டு நமக்கு மயக்கம் வராம இருக்கிறதே பெருசு, இந்த கட்டு வேற போடணுமா அப்படின்ட்டு அப்படியே கையை வந்து காட்டன் எடுத்துட்டு உங்க கால் கிட்ட வர்றதும் எடுக்கிறதுமா இருக்கா. நீங்க அதை கவனிக்கல. நீங்க வந்துட்டு என்ன இடிக்க வந்த காரு யாரோடது என்ன அப்படிங்கிற மாதிரி சுகர் இடிக்க வந்தனால நீங்க அதை பத்தி விசாரிச்சுட்டு போலீஸ்ல விசாரிக்க சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு பாக்குறீங்க. தாராவோ கையை உங்க கால் கிட்ட கொண்டு வரதும் பின்னாடி இருக்கிறதுமா இருக்கிறா. உங்களுக்கு சீப்பு வந்துடுது. என்ன பயமா இருக்கா, குடு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்குறீங்க காட்டனை. நீங்களே கிளீன் பண்ணி அப்படியே அங்க மருந்து வச்சு காட்டன் வச்சுட்டு இதை கட்டு மட்டும் போட்டுறேன் அப்படிங்கிறீங்க. உங்களால கட்டு போட முடியும் அதனால. சோ தாராவோ சரி அண்ணி அப்படின்னு கட்டு போடுவ. அண்ணி பரவாயில்ல, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேக்குறா. மனசு வலிக்கிறத விட இது ஒண்ணும் எனக்கு பெருசா வழி இல்லை அப்படிங்கிறீங்க. பட் தாராவுக்கு ஒன்னும் புரியல நான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறா. பட் இதெல்லாம் காதுல வாங்கிட்டு உள்ள வந்த சுகாவுக்கும் உங்களோட வேதனை நல்லாவே புரியுது. அவன் அதே இடத்துல ஸ்டன்னா நின்னுறான். எங்க வந்ததெல்லாம் பாக்கல. அதோ தாராவை அப்படி கைத்தாங்கலாம் பிடிக்க தாராவோ அண்ணி நானே உங்களை கூட்டிட்டு போய் ரூம்ல விட இல்ல பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. எல்லாம் அண்ணி இப்படி எப்படி நீங்க தனியா போக முடியும், வாங்க அப்படின்னு உங்களை வந்து கைத்தாங்களா அவதான் கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு கீழே வரா. அப்ப கூட சுகா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே நின்று இருக்க. தாராவே இப்பதான் சுகாவை பாக்குறான். அண்ணா அப்படின்னு ஓடி வந்து அண்ணா அன்னைக்கு கால்ல பெரிய காயம், நீ போய் பாரு. அப்புறம் அன்னைக்கிட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு. அவங்க என்னோட மனவலிக்கு முன்னாடி இது ஒண்ணும் பெருசு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்ப அண்ணி யாரோ ரொம்ப காயப்படுத்திருக்காங்களா, அத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாங்க சுகா அம்மா கையில பாலோட வராங்க. டேய் நான் அவளை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன், நீ எங்கடா போய் சுத்திட்டு வர பாரு. மருமக்க தனியா வந்தனாலதான் கால்ல அடிப்பட்டு ரத்தம், இந்த பாலை வச்சு அவளுக்கு கொடுத்து குடிக்க சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அனுப்பிச்சு விடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே புரியுது, ரெண்டு பேரும் மாத்தி போன் பண்ணி அவங்க கிட்ட தானே பேசியிருப்பீங்க, ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பாசம் எல்லாம் இருக்கு. பட் இன்னும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகாம இருக்கீங்கிறதும் புரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயிருந்து கட் பண்ணிட்டு தாராவை தான் கூட்டிட்டு சுகாவை அவங்க ரூம்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க. சுகாவோ பால் டம்ளரை கையில வாங்கினவன் அப்படியே நடந்து வரான். மனசெல்லாம் கொஞ்சம் அவன் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் நான் அவ்வளவுதான் குத்துயிர் குறையுமா புத்துயிர் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல கலந்துருப்பேன். ஆனா என்ன காப்பாத்திட்டு அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணாவ நான் அழ வச்சுட்டேன். நீ படுப்பாவி எதுக்கும் கலங்காதவ எப்படி அசால்ட்டா அந்த கிளாஸை பொடிங்க போட்டு இவ்வளவு தூரம் காரை ட்ரை பண்ணிட்டு காலில் ரத்தம் வர வந்தவ. ஆனா நான் அவளை காயப்படுத்திருக்கேன், அதான் அவளால தாங்கிக்க முடியலன்னு சொல்றா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கதவை அப்படியே திறக்கிறோம். நீங்களும் அப்படியே கால் வலிக்கிறதுனால சோஃபால தலையை சாச்சு அப்படியே படுத்துருக்கீங்க, காலை அப்படியே நீட்டி வச்சுட்டு டீப்பாயில. ஸோ
அப்படியே சுகா பார்த்துட்டே உள்ள வரான். அந்த கட்டு அதுக்கு மேலே லைட்டாக பிளட் வந்திருக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் கண்ணை மூடிட்டு சாஞ்சிட்டு இருக்கனால அப்படியே உங்களை வந்து தொட்டு எழுப்பலான்னு கை வருது. அப்புறம் என்ன நினச்சானோ கை அப்படியே இழுத்துட்டு அவன் பால் டம்ளர் கொண்டாந்து தீபாவில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே உங்கள் காலை பட்டும் படாமல் மெதுவாக தொடுறான். அதில் அப்படியே நீங்கள் முழுக்க அதுக்குள்ளே சுகாவோட கண்ணிலேயே டியர்ஸ் மன்னிப்பு கேட்குற விதமாக தான் தொட்டுருப்பான். ஸோ 2 ட்ராப் உங்கள் கால்லேயே விழுகுது. டக்குன்னு நீங்கள் முழுக்கும் போது டக்குன்னு கையை எடுத்துறான். அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரி அங்கேருந்து பால்கனி சைட் போகிறான். நீங்களும் ஒரு நிமிஷம் இவர் என் காலை பிடிச்சாரா அழுதாரா என்ன அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு பிடிச்சவங்க நமக்காக அழுகிறது ஒரு தனி சுகம் தானே. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அங்கே அப்படியே பக்கத்தில் பார்க்குறீங்க உங்களுக்காக அவங்க கொண்டு பால் அதை எடுத்து குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் குடிஞ்சிட்டு உங்களோட லேப்டாப் எடுத்து ஏதோ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. வசதியில் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஃபோன் பேச போனவன் ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு திருப்பி உள்ளே வரான். நீங்கள் அப்படியே டயர்டில் தூங்கிட்டு இருக்குது தெரியுது. ஒன்றும் மணியை பார்க்க என்ன மணி 9 ஆச்சு இன்னும் தூங்குறா. சாப்பிடக்கூட இல்லை, பாலை மட்டும் குடிச்சிட்டு தூங்குறாளே. சரி நம்மளே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். பாவம் கால் வலிக்கும், கீழே நடக்கும் வர முடியாதுல்ல அப்படின்னு சுகா அதெல்லாம் யோசிச்சுட்டு கீழே சாப்பாடு எடுக்க போயிடறான். நீங்களும் அவன் கதை தந்த சவுண்ட்ல தான் மெதுவாக முழிச்சு பாக்குறீங்க. அவன் வெளியே போறது தெரியுது. போறாரு நேரத்துல அப்படின்ட்டு சரி ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு மணியை பாக்குறீங்க. மணி 9. லேப்டாப்பை மூடி ஓரமா வச்சுட்டு சா வந்து ரெஃப்ரெஷ் கூட ஆகல கால் வலினால. சரி ட்ரெஸ் சேஞ்ச் அது பண்ணும் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக கால் நொண்டி நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே உங்களோட சாரியை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி அடுத்தது ப்ளவுஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஹூக் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா கழட்டிட்டீங்க. பட் லாஸ்ட்டில் உள்ளது உங்களால் கழட்டவும் இல்லை. கால் வேற வந்து சரியாக நிற்க முடியல. ஸோ உந்தி நீங்களும் நிற்க கால் வேற வலிக்குது அப்படின்ட்டு அதை கழட்ட ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே சுகாவோ சாப்பாடு எடுக்க போனவன் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக வந்து கதவை திறக்க நீங்கள் நின்ன கோலத்தை பார்த்து அவனுக்கு ஒரு நிமிஷம் ஜர்க்கானாலும் நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு உள்ள வரோம். நீங்க அவனை கவனிக்கவே இல்லை. நீங்களும் அதை கழட்டுறதுலேயே ரொம்ப மும்பரமா இருக்க. அவனும் என்ன பண்றா நீங்கிட்ட கதக்குள்ளி ஆடிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓ மேடம் ட்ரெஸ் கழட்ட ஓகே ஓகே அப்படின்ட்டு அவனும் 2 பிளேட்டையும் அப்படியே அங்கே சத்தம் இல்லாமல் வச்சுட்டு அப்படியே உங்க பின்னாடி வரான். நீங்களும் டக்குன்னு அந்த பிளேட் வச்ச சவுண்ட்ல தான் திரும்ப அவனுக்குள்ள சுகா அவங்க கிட்ட வந்திருப்பான். ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்ட்டு இப்ப சாரியை வேற கலட்டி அழுக்கு கூடிய போட்டீங்க. அது வேற தூரமா இருக்கு, எடுக்கவும் இல்லை. கால் இருக்க நிலைமையில பாத்ரூம்குள்ளேயும் உடம்புல கடவுளே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க. அப்படியே சுகா ஒண்ணுமே பேசாம உங்க பின்னாடி அப்படியே வரான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க நர்வஸா. அவனும் உங்களை பின்னாடி அப்படியே ஒட்டி வரசிக்கிட்டு நிக்க உங்களுக்கு என்னமோ பண்ணுது. என்ன பண்றாரு இவரு அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே பதட்டத்துல இருக்கீங்க. அவனும் உங்களுக்கு ஹூக் கழட்ட அப்படியே ரொம்ப கிட்ட நின்று அப்படியே கழட்டுறான். அதுவும் அவன் கை அப்படியே உங்க முதுக உரசிக்கிட்டு அது என்னமோ உங்க முதுகுல கோலம் போற மாதிரி இருக்கு. இவர் ஒரு ஊக்க கழட்ட என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. அவனும் அப்படியே அவன் கை பரபரன்னு இருக்கு. அப்படியே உங்களை இழுத்து அப்படியே உங்க வீட்டுல கிஸ் பண்ணணும்னு எனக்கு எது தோணுது. அவனும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு வழியா அவங்களோட அந்த லாஸ்ட் ஹூக்கை கழட்டி விட்டுறான். அதுக்குள்ள அவனோட லிப்பு உங்களோட நெக் பேக் சைடு இருக்கு. அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது. அடுத்த நிமிஷம் இதுக்கு மேலே நின்று இப்படிலாம் பண்ண சிறுப்பால் அடிப்பா அப்படின்ட்டு சுகாவை டக்குன்னு உங்களை விட்டு பாத்ரூம்குள்ள பூந்துடுறான். சடனா சுகா அப்படி விட்டுட்டு ஓட உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களும் அப்பா அப்படின்ட்டு சரி அவர் போயிட்டாரு அப்படின்னு பாருங்க. எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நைட் ஷூட்டுக்கு மாறிடுவீங்க. அப்படியே வந்து சோஃபால உட்காருறீங்க. உங்க உள்ள வந்த சுகாக்கோ படப்படன்னு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக அடிச்சு கேவலம் இல்லையடா அவளை அந்த பேச்சு பேசிட்டு இப்ப போய் அவகிட்ட வளைஞ்சுக்கிட்டு நிக்கிற அப்படின்னு அவன் மனசாச்சு அவனை காட்டிட்டப்ப இப்ப என்ன நான் தப்பு பண்ணிட்டா? அவ ஏன் பொண்டாட்டி, எனக்கு முழு உரிமை இருக்கு. அதுக்கு நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லவல்ல, தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு முழுசா அவகிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய நான் முழுசா எடுத்துக்குவேன் அப்படின்னு அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்து வெளியில வரான். அவன் வெளியில வந்த நேரம் நீங்க மறுபடியும் சோஃபால நல்லா போய் தூங்கிட்டு இருக்கீங்க. இவள அப்படின்னு கிட்ட வந்து ஏய் அது வந்து ஹீரா அப்படின்னு எழுப்புறான். அப்பயும் நீங்க சவுண்டு கூட எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இதுக்கு மேல ஒரு வழியில தொட்டு எழுப்பிடுவோம் வட்டிச்சாலும் வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு சுகாவோ ஹீரா ஹீரா அப்படின்னு படிச்சு உங்களை ஒழுக்க அப்படின்னு இவனா என்ன கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சுகா வாயோட பேன் பார்த்துருக்கா. சுகா சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிறான். என்ன சொல்லி நான் சாப்பிடணுமா அப்படின்னு உங்களுக்கோ அதுக்கு மேல எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்க திரும்பி உட்காந்துக்க
அப்படின்ட்டு அவன் உட்காந்து இப்போ அங்க உங்ககிட்ட கேட்காம அவன் பாட்டுக்க சாப்பாடு எடுத்து வச்சு உங்களை சாப்பிடு அப்படின்னு நீட்டான். எங்க அப்பையும் எனக்கு பசிக்கல அப்படிங்கிறீங்க. அப்ப அவனும் அதுக்கு மேலே விடாம இதுக்கு மேல விட்டா அவ ரொம்ப ஊற பண்ணும் அப்படின்ட்டு அவனே பேசஞ்சு சாப்பாடு அவங்க லிப்பு கிட்ட கொண்டு அப்படியே வாய்கிட்ட வைக்கிறான். என்ன ஊட்டி எல்லாம் விட வரான் கிட்ட சாப்பிட்றதுக்கு செத்து போறது மேல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் கையில உள்ள பிளேட்டை டக்குன்னு புடுங்குறீங்க. அவனும் அப்படின்னு சிரிச்சுட்டு அது ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு கையில வச்சிருந்த சாப்பாடை உங்களுக்கு ஊட்டல. இந்த சாப்பாடு அப்படியே அவன் வாய்க்குல போட்டுக்க என்ன பண்றான் அப்படிங்கிற நீங்க பாத்துட்டீங்க. பட் அவனும் அதெல்லாம் கணக்குவே இல்லை. அடுத்த ஒரு பிளேட் எடுத்து அவனும் சாப்பாடு போட்டு உங்க கூட உட்காந்து சாப்பிட்றான். நீங்க கடைன்னு சாப்பிடணுமே கடமைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வைக்கலான்னு பார்த்தா சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மனசாட்சி வேற. சரி அப்படின்னு வச்ச சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்டு இருங்க. அவனும் அதுக்குள்ள சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துவேன். உங்ககிட்ட ஒரு டேப்லெட் கொடுத்து இது தாரா கொடுக்க சொன்னான் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடறான். உங்களுக்கு புரியுது இது கண்டிப்பா தாரா கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியும். இவரே இப்போ வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட விழுறாரு. அப்புறம் நீங்க டேப்லெட் போட்டதுக்கு உங்களுக்கு நல்லா தூக்கம் வர எல்லாத்தையும் ஓர கட்டி நீங்க சோஃபாலே அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இங்க சுகாவோ நீங்க தூங்குற வரை மேலே இருக்கக்கூடாது கீழே தான் இருந்திருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் சில மெதுவா மேல வந்து பாக்குறான். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்க இவ்வளோ பெட்ல படுத்தாதான் என்னமா நான் இருக்கும் போது படுக்க மாட்டான்னு கீழே இருந்தா வர வரைக்கும் இப்படி பண்றாளே அப்படின்ட்டு அவனும் அப்படியே மேல வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துலயே இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படியே உங்களை மெதுவா அழுங்காம குழுங்காம பூ மாதிரி குழந்து இப்போ போல பெட்ல மெதுவா படுக்க வச்சுட்டு பாவம் கால் ரொம்ப வலிக்கும்ல அப்படின்ட்டு காலுக்கு தைலம்லாம் அப்படியே வந்து கீழே வந்து பெயின் கீழே போட்டு கட்டியிருந்தாலும் மேல எல்லாம் வலிக்கும்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே தைலம் போட்டு காலெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு உங்களுக்கே தெரியாம உங்க ஃபோன் வீட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் போவேன் நாடி சரியா அப்படின்னு தூங்குறவங்க கிட்ட பேசிட்டு அம்மா கிட்ட சொல்லணும் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனும் அப்படியே வந்து உங்க பக்கத்துல படுத்து உங்களை லைட்டா ஹக் பண்ண மாதிரி அப்படியே தூங்குறான். இங்க தாராவோட ரூம்ல தாராவோ ஹலோ ஏ ஹோபி ஏன்டா காலேஜ் வரல? அட ஆமாப்பா எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அதாண்டு வர முடியல. ஏன் ரொம்ப மிஸ் பண்ணியோ? பின்னா நீ இல்லாம எனக்கு போர் அடிச்சது தெரியுமா? நான் இந்த மெடிக்கல் ஃபீல்ட் சூஸ் பண்ணதே உனக்காக தான். ஆனா நீ என்னன்னா எனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிற. சொல்லாம கொள்ளாம ஒரு லீவ் வேற போடுற. ஐயோ புஜ்ஜு குட்டில ஆயிடா புஜ்ஜுமா பாரு என் படிப்பு முடியட்டும் அடுத்த நிமிஷம் நான் தூக்கிட்டு எப்படி வரேன் பாரு வீட்டுக்கு அப்படிங்கிறான். எதை அப்ப நான் ஸ்டடீஸ் முடிக்க வேணாமா? யார் சொன்னா? உன் ஸ்டடீஸையும் முடிச்சிடலாம் நமக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும். நான் அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம ரூம்ல வச்சு நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ மொத்த வித்தியும் உன்கிட்ட இறக்கிடுறேன். அதுக்கப்புறம் நீ 10 மாசம் ஹாஸ்பிட்டல் வீடு இருந்தா அலையணும் அப்படின்னு அவனும் கிண்டல் பண்ணி சிரிக்க. இதெல்லாம் தெரியாத தாராவோ எது 10 மாசம் மட்டுமா மீதி 2 மாசம்லாம் லீவ்ல இருக்கதா? இல்லப்பா எனக்கு வருஷம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போகணும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அதனால எனக்கு நல்லா புரியுற மாதிரி வருஷம் பூரா நான் வேலைக்கு போற மாதிரி சொல்லி கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கேட்க அவனுக்கும் அப்போ ஓவர் டைம் பார்க்க சொல்ற. ஓகே ஓகே நானும் பாத்துறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நீ காலேஜுக்கு சாரி கட்டிட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே டன் அப்படின்னு சொன்னவளோ காலை கட் பண்ணிடுறா. இவளுக்கோ ரத்தம்னாலே பயம். ஸோ மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா படின்னு சொல்லும் போது ஐயோ எனக்கு இதுவும் செட்டே ஆகாதே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு காலேஜ் சைடே போகாம இருந்தவதான் ஹோபியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காலேஜ் போகணுங்கிற ஒரு ஆசையும் வந்திருக்கும். பிகாஸ் வேற மேல அப்படி ஒரு லவ். அவனும் அவளோட சாம் எல்லாத்தையும் காமிச்சு இவளை எப்படியாவது மடக்கணும் ஆடிட்டு ஏன்னா யாரையுமே திரும்பி பார்க்காதவ தாரா அவளை எப்படியும் மடக்க முடியாதுன்னு காலேஜ்லயே ஒரு பேரு. ஸோ அதெல்லாம் மீறி நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு பிகாஸ் நம்மளால ஒரு பிளே பாய் அது வந்துட்டு இவளை இது வரைக்கும் லவ் பண்ண மாதிரி நடிச்சு யூஸ் பண்ணிட்டு விட்டுணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை வீழ்ச்சிருப்பானே. பட் தாராவோட அந்த இன்னசென்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில இப்ப வரைக்கும் ஒரு சாய்ஸ்ல தான் வச்சிருக்கான். இது கன்ஃபார்மா லவ்வானு என்ன கேட்டா எனக்கே தெரியாது. கதை போற போக்குல தெரிஞ்சுக்கலாம். எங்க காலையில அப்படி சூரிய வெளிச்சம் சொல்லு மூஞ்சி எடுக்க சுகாவோ அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு அப்படியே திரும்பினவன் நீங்க இருக்கீங்களான்னு பெட்ல அப்படியே கை வச்சு தொலாவி பாக்குறான். உங்களுக்கு காணும் என்ன காணும் அப்படின்ட்டு இழந்தவனும் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா பாக்குறான். நீங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல பாத்ரூம் பாலோ அப்படின்னு நாக் பண்ணி பாக்குறான். அப்புறமா கதவு வந்து பார்த்தா கதவும் திறக்குது. பாத்ரூம்லயும் இல்ல அப்படின்ட்டு அவனும் எங்க போயிருப்பா இவ்வளவு காலையில அப்படின்னு அப்படியே கீழே இறங்கி வரான். உங்க அம்மா தான் கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. மா அப்படின்ட்டு வர பாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா எங்க பொண்டாட்டி பாத்தீங்களா அப்படின்னு கேட்க என்னடா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆபீஸ்க்கு நீயே அனுப்பிச்சு விட்டுட்டு என்கிட்ட வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எத நான் ஆபீஸ் போசானா? அப்போ நேத்து மாதிரியே மேடம் இன்னைக்கு என்ன கோத்துக்கிட்டு இவங்க கிளம்பிருக்காங்க.
இவளுக்கு கால் அடிபட்டிருக்கு, அப்பயும் அடங்காம இவளை யார் வேலைக்கு போக சொன்னா? நானா போக சொன்னேன், எனக்கு இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்துட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புற மாடின்னு மேலே வந்து கடகடன்னு குளிச்சுட்டு அவனும் ஆஃபீஸ் கிளம்புறான். வந்தவன் சாப்பிட கூட இல்லை கீழே, அப்படியே வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் போறான். ஆஃபீஸ் போறேன்னு வீட்டில தான் சேர்த்தா, பட் அவனோட ஆஃபீஸ் போகல, அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் வரான். உனக்கும் அவ்வளோ கோபம், என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்னென்ன கோபம் தான் என்கிட்ட கட்ட வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? தன்னை தானே வருத்திக்கிறான் அப்படின்னு அப்படியே கோபத்தில் வந்தவன் உங்க ஆஃபீஸ் ரிசப்ஷன்ல வந்து ஹீரா மேடம் பார்க்கணும் அப்படிங்கிறான். சார் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவனா அப்படின்ட்டு அவன் போன் எடுத்த 2 பேரும் கல்யாணம் போட்டோ இருக்குங்க. ஸோ அதை காட்ட சாரி சார் அப்படின்ட்டு 1 செகண்ட் அப்படின்னு கால் பண்ணி மேம் அப்படின்னு உங்ககிட்டே தெரியல, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல, உடனே அவ்வளோ சார் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த ரூமை காட்டுறா. அங்க உங்க டேடோட நேமோட சேர்த்து உங்க நேம் ஹீரா அப்படின்னு சொல்லி உங்க டேட் நேமும் பின்னாடி இருக்குது. எம்டி ரூம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேமோட பார்த்ததும் அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே ஏற்கனவே ஒயிட்டா இருக்கிற அந்த மாலு அப்படியே தக்காளி மாதிரி தலைந்து மூஞ்செல்லாம் ரெட்டா உங்களை அப்படியே முறைச்சிட்டு உனக்கு கால் சரியாச்சா அப்படின்னு கேக்குறான். நீங்களோ இல்ல அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறீங்க, பட் வாயில தானே சனி, சோ உங்களுக்கு அப்படி சொல்ல தோணல. டக்குன்னு நீங்க எனக்கு கால் சரியானா உங்களுக்கு என்ன, சரியாகலன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்டி எனக்கு அக்கறை இல்லாம போவோம், எனக்கு எல்லா அக்கறையும் இருக்கு, ஏன்னா நான் உன் புருஷன் அப்படிங்கிறான். செம்ம காண்ட நீங்களும் புருஷன்னதும் டக்குன்னு நிமிந்து அவனை அப்படியே பாக்குறீங்க. உங்க கண்ணும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு எப்படி நீங்க புருஷன் அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வர, அன்னைக்கு இவன் முன்னாடி அப்படி அழுதானே, அப்பெல்லாம் என் மேல இறக்கமே வராம வார்த்தையில கொட்டினா, இப்ப மட்டும் எங்க வந்துச்சான் இந்த புருஷங்கிற அதிகாரம், யாரை ஏமாத்துறதுக்கு இந்த டிராமா அப்படிங்கிறீங்க. செம காண்ல அவன் அதுக்கு மேல காண்டாயி எது நான் ஏமாத்துறானா அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஃபோர்ஸா அப்படியே உங்ககிட்ட வரான். அவன் வந்த ஃபோர்ஸ்ல நீங்க பயந்து ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போக கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக போறீங்க. டக்குன்னு உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்றான். உங்களை அப்படியே பிடிக்க நீங்க பயத்துல அவனை பார்க்க அப்படியே உங்களுக்கு கோவம் இடுப்புல கை வச்சு பிடிக்க, அந்த கோவத்துல அப்படியே அவனை முறைக்க, பட் சுக்காவோ அப்படியே கண்ணெல்லாம் டியர்ஸோட என்ன பார்த்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டேடி, நானும் அவனை ஏமாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவன் பார்வை. அப்படியே உங்களை டியர்ஸோட பார்க்க உங்களுக்கு அவன் கண்ணில் உள்ள டியர்ஸ் அப்படியே உங்க கோவம்லாம் குறையுது. இதுக்கு இப்போ அவர் அனுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனும் அப்படியே உங்களை நெருங்கி உங்க நெத்தியோட அவன் நெத்தியை வச்சு அப்படியே முட்டுறான். நீங்க அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்க, ஆனால் உங்களையே தான் பார்க்குறான். அப்போ அப்படியே அவன் கண்ணு உங்க கீழ் லிப்ஸை அப்படி பார்க்குது. அதுவும் உன வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ நிமிஷ நேரம் யோசிக்காமா பக்கத்துல உங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அவன் தான் கிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் பேக் கிஸ் பண்ண அவனுக்கும் அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அப்படியே உங்களை இழுத்து நல்லா கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அன்னைக்கு நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வர, அப்படியே அன்னைக்கு எப்படி உங்களை தொட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக அப்படியே ரசிச்சு இருந்தானோ அதெல்லாம் ஞாபகம் வர, இப்பயும் அதே பண்ணுறான். உங்களோட பாடி அப்படியே கை வச்சு தொட்டு உணர்ந்துட்டு இருக்கான். நீங்க இப்போ உங்க கால் வழியா எங்க போச்சுன்னு தெரியல, அப்படி அவனை வந்து நீங்களும் பேஷனேட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லவா வேணும், அவனும் டீத்தெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்க டங்கு அப்படியே ஏத கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது 2 பேரும் ரொம்ப டீப்பா கிஸ் பண்ண ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்க, அவங்களுக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவனுக்கு அது புரியுது. ஸோ அப்படியே அவன் கை உங்க மேல இருந்து அப்படியே உங்க ஹிப்பா டக்குன்னு பிடிச்சி தூக்குறான். நீங்க அப்படியே அதிர்ச்சியோட அவனை பார்க்க அவன் கிஸ்ஸை நிறுத்தவே இல்லை. அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே போய் அங்கே இருக்க சோஃபால அப்படியே உங்களை உட்கார வைக்கிறான். உங்கள் கால் வலிக்குது, அது உங்கள் முகம் சுரங்குறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவனும் அப்பயும் கூட விடாம அப்படியே உங்கள் காலுக்கு வலிக்காம அதை நீ விட்டுக்கிட்டே அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கிஸ் இருக்க டீப் ஆகிட்டே தான் போகுது. அப்படியே அவனும் உங்கள் பாடி பார்க்கலாம் அப்படியே கை வச்சு தழுவ உங்களுக்கு ஒரு மாதிரி அதான் நீங்கள் அவன் மேலேயே சாஞ்சிக்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கண்ட்ரோலில் நீங்கள் அந்த மாதிரி 2 பேரும் அப்படியே ரொம்ப டீப்பாக ஆஃபீஸுன்னு கூட பார்க்காம ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிஸ் பண்ணிட்டே அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மூச்சு கூட விட முடியல, அவ்வளோ டீப்பாக கிஸ். ஸோ அப்படியே நீங்கள் மயக்காது அப்படியே கீழே விழுகிற மாதிரி போறீங்க. நீங்கள் கீழே அப்படியே விழுந்து அவங்க மண்டை அடிச்சிடக்கூடாதுன்னு அப்படியே உங்களை பின்பக்கம் கையை கொடுத்து இதுவாக அப்படியே சோஃபாவில் பறக்க வச்சு இப்போ உங்கள் மேலே நல்லா சேஃபாக சாய் படுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் சிஇஓ அப்படியே இல்லை, டக்குன்னு யாரும் உங்கள் ரூமில் வந்துட்டு பர்மிஷன் கேட்க மாட்டாங்களே, அந்த தைரியம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நீங்கள் மோன் பண்ணுற சவுண்ட் அவனுக்கு எதோ பண்ணா இன்னும் கொஞ்சம் அப்படியே அத்தமீரா டக்குன்னு அவனுக்கு இது ஆஃபீஸ் வேணாம் அப்படின்னு தோணுது. டக்குன்னு எழுந்து உட்காந்துறான். ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு நீங்களே அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க. உங்கள் சாரி நல்லாவே வந்துட்டு உங்கள் தொட வரைக்கும் ஏறி இருக்கு. மேலே இருக்கிற சாரியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கசன்னு இருக்கு. டக்குன்னு எழுந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறீங்க. சுகாவோ
அப்படின்ட்டு பக்கத்துல இருந்தா தண்ணி பாட்டில் எடுத்து கடன்னு தண்ணியை குடிக்கிறான். உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கலைஞ்சு அவன் தலையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே உங்க பக்கம் திரும்பி அவன் குடிச்ச தண்ணி பாட்டில் அவங்க கிட்ட நீட்ட, உங்களுக்கும் அது இப்ப தேவை, ஸோ நீங்களும் தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க. மனசெல்லாம் பாவி, அவன் நினைச்ச மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறானே சே அப்படின்னு இருக்கு. அவனும் சரி, உனக்கு இப்ப உடம்பு சரியில்ல, இப்போ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்த, வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறான். நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா அப்படின்ட்டு, அப்படிலாம் வர முடியாது, ஒரு மீட்டிங் இம்பார்ட்டனும் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மீட்டிங் ஹாலுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. அவனும் பிஸ்னஸ் மேன் தானே, ஸோ புரியுது உங்க சுச்சுவேஷன். நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவனும் சரி அப்போ அப்படின்னு திரும்ப நீங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. சுகபோ இல்ல, ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கவே இல்லை, டக்குன்னு எழுந்து வெளியே போறான். கதவு கிட்ட கை கொண்டு போவீங்க. கேஷா செக்கா அப்படிங்கிறீங்க. வாட் அப்படின்னு திரும்பி பாக்குறான். இல்ல இப்போ நடந்ததுக்கு எப்படியும் எனக்கு பணம் கொடுப்பீங்க, அது எப்படி கேஷா தரப்போறீங்களா இல்ல செக்காவா? அதுதானே மூஞ்சில் ஒட்டேறி போறீங்க. அதான் எப்படியும் இப்ப நடந்ததெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. ஸோ நாளைக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா பணம் கொடுக்கணும் மட்டும் ஞாபகம் இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு எதையாச்சும் பேசுவீங்க, அப்படியே பணத்தை தூக்கி விட்டேருவீங்க. அதான் நீங்களா கொடுக்கறது முடி நானே கேட்டு வாங்கிக்கலான்னு அப்படிங்கிறீங்க. சுகாக்கோ அவ்வளவுதான் மாதிரி நொறுங்கி போயிடான். என்னது எனக்கு தெரியுது, நான் பண்ணதான் இவன் எனக்கு திருப்பி பண்றா, ஆனா என்னால தாங்க முடியல. அப்ப இவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும். லவ்வோட அவளுக்கு கிஸ் பண்ணது கூட அவளுக்கு அந்த ஞாபகத்தை தான் ஏற்படுத்துச்சா? அப்போ இன்னும் மனசுல நான் கெட்டவனாதான் இருக்கனா? அவனுக்கு நினைக்க வலிக்குது. நீங்களும் அப்படியே அசால்ட்டா அவனையும் பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டா உங்க பிஏஓ ஸ்வீட்டி டக்குன்னு நாக் பண்றா. மேம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு. எஸ் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ கதவு தந்தவ அங்க சுகா நீங்களும் ஒருத்தர் போய் பார்த்து நிற்குது. மேம் சாரி, அது மீட்டிங் ஹால் ரெடி ஆயிடுச்சு, அதான் வேணா ஒரு 5 minutes கழிச்சே வாங்க மேம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டி சொல்ல, நீங்க இல்ல ஐ எம் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கேன், நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவை அப்படியே ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே போயிடுறீங்க. சுகாவோ அந்த இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறான். அவன் மனசு புல்லா ரணமா இருக்கு. இதுக்கு என்ன கொண்டு இருக்க அப்படின்னு இருக்கு. அப்படியே கத்தியால குத்துன மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. ஃபீல் பண்ணிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இங்க மீட்டிங் ஹால்க்கு வந்தாலும் உங்க கண்ணெல்லாம் அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜை தான் வந்து செக் பண்ணுது. ஸோ நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க சுகா என்ன பண்றா அப்படின்னு. அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிறைய போகாம இங்கேயே நின்றுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவன் நிக்கிறது கூட உங்களுக்கு வலிக்குது. எனக்கு வலிக்கணும்னு தான் பேசினேன், ஆனா அவருக்கு கஷ்டமா இருக்கிறது எனக்கும் கஷ்டமா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே உங்க ஸ்வீட்டி கிட்ட திரும்புறீங்க. அவ்வளோ என்ன அப்படின்னு பார்க்க, அது நான் ஈவினிங் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லுங்க, இங்க அவரை வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்வீட்டி கிட்ட சொல்ல, சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே உள்ள வந்து, சார் மேம் வந்து ஈவினிங் வந்துடுவாங்களா, வேஸ்டா இங்க வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. சுகாவோ இங்க எந்த சீனும் கிரியேட் பண்ண வேணாம், எப்படியும் ஈவினிங் வருவாளா அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுகாவோ ஓகே அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க தாராவோ காலேஜ்க்கு வரா. வந்தவ கண்ணோ வேற யாரை தேடப்பது, நம்ம ஹோபியை தான். எங்க போனாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி தேடுறா. பட் எங்கேயுமே அவனை காணோம். அப்படின்ட்டு சரி திரும்பி நடக்கும்போது டக்குன்னு வந்து யாரோ கண்ணை பார்த்த, ஐயோ கண்ணை பார்த்தது யாரு, ஏய் யாரு, கையெடுங்க, இப்ப எடுக்க போறீங்களா இல்லையா, கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நகர்த்து விட அவனும் சிரிச்சுட்டு கையை எடுத்துட்டு முன்னாடி வந்து ஜங்குன்னு அப்படியே குதிச்சுக்கிறான். வேற யாரு, நம்ம கோபியார் கொஞ்சம் ராமனா கோபிதான். அப்படியே வந்துட்டு ஹோபி ஹாய் அப்படின்னு நிக்க தாராவோ நான் மேல கோமா இருக்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க, போங்க நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு திரும்புறா. அவளை பார்த்து அவனுக்கு சிரிப்புதான் வருது. குழந்தை பண்ற மாதிரி இருக்கு. எப்பவுமே ஜாலியா சுத்துற ஆளு, அது மட்டும் இல்லாம பிளே பாய், எல்லா கேர்ள்ஸ்க்கும் கனவு கண்ணன், அப்படியே எல்லாரோடய ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். பட் எப்போ தாராவை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் மற்ற கேர்ள்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவுமே குறைச்சிட்டான், விட்டுட்டானே சொல்லலாம். அதையும் தாண்டி தாரா வந்து அதுக்கு மேல ஸோ நான் டச் கிஸ் எதுக்குமே வந்து ஒத்து வர மாட்டா, தள்ளி நின்று லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றவ, எல்லா விஷயத்திலும் இன்னசென்டா இருக்கிறவ இதுல மட்டும் சாரா இருக்கா அப்படின்ட்டு அவ கூட பழக அவ வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு கரெக்டா இருக்கிற பொண்ணு அப்படின்னு தெரியும் போது அவ இன்னசென்ஸ் குழந்தைத்தனம் அதெல்லாம் மீறி அவ மேல கீழே ஒரு ஈர்ப்பு, அவளை ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறது அவன் மனதுக்குள்ளே உருவாகவோ என்னமோ. ஸோ இப்போ வரைக்கும் சாரு அவங்க பின்னாடிதான் சுத்தி இருக்காரு. ஸோ சரி இப்ப என்ன கோவம் போகணும் அவ்வளவுதானே, சாரி லேட்டா வந்ததுக்கு இப்ப என்ன பனிஷ்மெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு அவனும் அப்படியே காதை பிடிச்சிட்டு
சாரி, என்ன பண்ண மாட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே தோப்புக்காரன் போட இது பார்க்க தாராவுக்கும் சிரிப்பு வந்துடுது. அப்படியே சிரிச்சிடுறா. அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோபி அப்படியே உச்சி முதல் பாதம் வரை தாராவை நான் கிளை வரைக்கும் பாக்குறான். தாராவோ அப்படியே பிளாக் கலர் சாரியில அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்கா, பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டாவும் இருக்கா. அப்படியே மேலாந்து கிளம்பி பார்த்தவன் கண்ணு அவளோட ஹிப்பு லைட்டா சாரி வழக்கி தெரியுது. அத வா, இதை எப்ப நம்ம டச் பண்ணுவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்க அவன் பார்வை. அவனுக்கும் நிறைய டைம் ஹோபியோட தனிமையில கூட தாரா இருந்திருப்பா. பட் அந்த டைம்லலாம் கூட ஹோபிக்கே வந்து அவ கூட சரி கொஞ்சம் எல்லாம் இல்லாம தோணும். அதே சமயம் இல்ல கண்டிப்பா இது அவருக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சி அவளோட சம்மதத்தோட தான் அவளை எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் நம்ம பொறுக்கித்தனம் பண்ணவே கூடாது அப்படின்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவ கூட சுத்திட்டு இருக்கான். பட் அவன் எந்த நோக்கத்துல சுத்துறான், அவன் எப்படி பாக்குறான் எதுவுமே தெரியாத தாராவோ இப்போ இருக்கிற டெஸ்ட் அப்புறம் வீட்டுல நடந்ததுன்னு அவ பாட்டுக்காக எதையோ சொல்லிட்டு இருக்கா. ஹோபியோட மைண்ட் ஃபுல்லா இதை எப்ப நம்ம கரெக்ட் பண்றதுங்கிற மாதிரிதான் இருக்கு. அவ்வளோ நேற்று எங்க அன்னைக்கு காலில் நல்லா அடிபட்டுருச்சு, பிளட் அவ்வளோ போச்சு, என்னைய கட்டுப்பாடு சொல்லிட்டாங்க. டக்குன்னு என்கிட்ட அப்படி எங்க அம்மா சொல்லதும் என்னாலையும் மீற முடியல. நான் பாட்டுக்க காட்டனோட போய் அவங்க காலுக்கிட்ட உட்காந்து என்னால அந்த பிளட்டை பார்த்து மயக்க வராம இருந்ததே பெரிய விஷயம். இதெல்லாம் எங்க நான் கிளீன் பண்றது, எனக்கு எவ்வளவு பயமா போச்சு தெரியுமா. ஐயோ நல்ல வேலை அண்ணி அஸ்தால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவங்களே அவங்க காலுக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஐயோ இப்பயே எனக்கு பதறுது, இதெல்லாம் நான் எங்கன்னு படிச்சு இந்த மெடிசன் முடிக்கிறது நினைச்சாலே தலை சுத்துது அப்படின்னு பேசிட்டே தாரா ஜெயோப்ப பாக்க. ஜெயோப்போட பார்வை இவ்வளவு நேரம் அவளோட ஹிப்லதான் இருந்திருக்கும். அவ இப்ப தண்ணியே பாக்குறா அப்படின்னு தெரிஞ்சதும் ஹோபியோ அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே பார்வையை மாத்தி நீ ஏன்டி ஃபீல் பண்ற, உங்க பாரு தாருக்குட்டி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம், உனக்கு படிக்க பிடிக்கல படிக்க வேணாம், சீக்கிரமே நான் படிப்பை முடிச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறேன். ஆட போங்க ஹோபி, அதெல்லாம் முடியாது. என்னால அப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க வீட்டுல நான் படிச்சு முடிக்காம கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. என்னதான் வந்து ஹோபிக்கு விளையாட்டுத்தனம் இருந்தாலும் படிப்புல வந்து கரெக்டா இருப்பான். சோ அது மட்டும் இல்லாம அவனுக்குமே தெரியுது தாரா சொல்றது கண்டிப்பா நடக்கும், அவங்க வீட்டுல வந்து படிச்சு முடிச்சாதான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் இப்ப அவனுக்கு அந்த கவலையெல்லாம் இல்ல, பிகாஸ் அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி. அதனால என்ன பண்ணிட்டு போறாங்க, நம்ம ஸ்டடிஸ் முதல் முடிப்போம், நம்ம முடிச்சிட்டா அதுக்கப்புறம் இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு நான் தூக்கிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னா கேட்காம இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா வச்சு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் அப்புறம் ஒரு வழியா தாராவ அதை இதையும் பேசி மனசை மாத்தி அப்புறம் அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இங்க நீங்க டைம் பாக்குறீங்க, ஓ இன்னைக்கு வர சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னால சரி டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஸ்வீட்டிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. 6 மணி பக்கம்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்து அப்படியே பாக்குறீங்க யாரையும் காணும் ஹால்ல. சரி உங்க ரூம்க்கு வரீங்க, பார்த்தா ரூம் இருட்டா இருக்கு. என்ன இருட்டா இருக்கு, அவர் இல்லையா, என்ன சீக்கிரமா வந்துட்டு அவருங்க, ஓ ஆபீஸ்ல நீங்க வரலையோ, எனக்கு முன்னாடி எப்போ வந்துருவாரு அப்படின்னு அவரோட யோசனையிலேயே அப்படியே உள்ள வந்து நிக்கிறீங்க. அப்படியே இருட்டா இருக்கனால லைட்டை போட்டு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கபோர்ட் வந்து அப்படியே ட்ரெஸ் எடுக்கும்போது நேத்து அந்த ஹூக்கு கழட்டி விட்டதுலாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப சாரியை கழட்ட அதே மாதிரி ஹூக்கு கழட்ட இன்னைக்கெல்லாம் அப்படி ஒன்றும் உங்களுக்கு டஃபா இல்லை, நீங்களே கழட்டிங்க. பட் இருந்தாலும் அவர் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு உங்களை அறியாமையே சுகாவோட நினைப்பு உங்க மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்படியே அதே யோசனையில மெதுவா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு வழியா அவன் வரவே இல்லை அப்படின்னு சோகமாயிருவீங்க. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு எப்பவும் போலதான் நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உங்க லேப்டாப் எடுத்து வச்சு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. மணி 9 ஆக போகுது, என்ன அந்த மனுஷன் இன்னும் காணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது டப்புன்னு கதவை திறக்க சவுண்ட் கேட்டு வந்தாரு அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து நிக்கிறீங்க. இங்க படார்னு எழுந்து நிக்கிறது பார்த்து உள்ள வந்தது யாரோ உங்க மாமியார் தான். நீங்க இப்படி எந்திரிச்சதும் ஏமா இப்ப எதுக்கு ஸ்கூல் போற மாதிரி என்ன பார்த்து டப்புன்னு எந்திரிச்சு நிக்கிறா, ஏற்கனவே காலில் வேற அடிப்படி இருக்கு வலிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இல்ல ஒன்றும் இல்லாத அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. எங்கம்மா அவன் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இதை இதை நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்க, அது அப்படின்னு நீங்க தலையில போன் பண்ணி சொன்னானம்மா எப்போ வருவேன் என்னன்னு அப்படிங்கிறாங்க. அது சரி, எனக்கு ஃபோன் பண்றதுக்கு அவர்கிட்ட முதல் ஏன் நம்பர் இருக்கணுமே, ஸோ இவங்க வேற விவரம் புரியாம வளரிட்டு அப்படின்னு நினைக்கும் போது உங்க மனசு வச்சு உங்களுக்கு கவுண்டர் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு நம்பர் மட்டும் ஓன்ட்ட இருக்கா அப்படின்னு நீ வேற நேரங்காலம் தெரியாம அப்படின்ட்டு மனசாட்சிக்கிட்டே நீங்க பேசிட்டு இருக்கும்போது என்னம்மா ஃபோன் பண்ணலையா அவன், சரி உனக்கு ஃபோன் பண்ணாட்டி என்ன, நீ உனக்கு ஃபோனை போடு என்ன எதுன்னு கேளு அப்படிங்கிறாங்க. அது சரி, ஃபோன் பண்றதுக்கு முதல் என்கிட்ட அவர் நம்பர் இருக்கணுமே, இவங்க வேற இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்க, அது அத்தை அப்படின்னுங்க. அப்படி என்ன சொல்றதுன்னு பம்பிட்டு இருக்கா. கடவுள் காப்பாத்துற மாதிரி அவங்க போனுக்கு எங்க வருது அப்பாடான் இருக்கு உங்களுக்கு.
ஒரு ஃபோன் பண்றாங்க, தப்பிச்சோண்டா அப்படின்னு நினைக்கும் போதுல மை ஃப்ரெண்ட் காலிங் அப்படின்னு வருது. வேற யாரும் இல்ல, சுகா தான் கால் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் அதை பார்த்துட்டு அப்பா அவனே கால் பண்ணிட்டான், இந்தாமா உன் புருஷெல்லாம் பேசுறான், நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வேலை இருக்கு அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு பிரைவசி கொடுக்கணும்னு தான் இதையும் பண்ணிருக்காங்க. சோ அவங்க படுக்க போக இவங்க வேற ஆனா கோத்து விட்டுட்டு போறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, அல்ல சுகாவோட பிக்கோட மை சன் காலிங் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு உங்க அத்தையோட எண்ணம் நல்லாவே புரியுது. என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே, பையனும் மருமகளும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு அப்படியே பாக்குறீங்க. அதுவும் ஃபுல் ரிங் போய் கட்டாயி மறுபடியும் ரிங் ஆகுது. இதுக்கு வர முடியாது அப்படின்ட்டு சரி என்ன ஆனாலும் ஓகே பேசிடலாம் அப்படின்னு அட்டன் பண்ணி நீங்க ஹலோ கூட சொல்ல காதல தான் வச்சிருக்கீங்க. பக்கம் சுகாவா மாம் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க எப்படியாவது ஹீராவை சாப்பிட வச்சுங்க, அவ கண்டிப்பா வேணாம்பா அடம் பிடிப்பா, சோ நீங்களே அவளுக்கு ஊட்டியாவது விட்டுருங்க, நல்லா முன்னாடி சாப்பிடணும். அப்புறம் கபோர்ட்ல அவளுக்கு பெயின் கில்லர் டேப்லெட் வச்சிருக்க, அதையும் மறக்காம போட சொல்லுங்க, நல்லா படுக்க தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க மாம், நான் எப்போ வருவேன்னு தெரியல லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேம் பாய் அப்படின்ட்டு அவனாவே பேசி அவனே கால் கட் பண்ணிடுறான். உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு, என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா இல்ல உண்மையிலேவா ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே இருந்து ஹீரா அப்படின்னு சொல்லி உங்க மாமியார் கூப்பிட சொன்னிக்கிட்டு இதோ வர அத்தை அப்படின்னு கீழே போறீங்க. கீழே டைனிங் டேபிள்ல ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னம்மா என்ன சொன்னா எப்ப வரானா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை அவர் இன்னைக்கு வர லேட் ஆகுமா, உங்களை வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னாரு அப்படிங்கிறீங்க. ஆமாமா அவன் இப்படிதான் வேலை விளாண்டு எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். முதல்ல வீட்டு பக்கமே கிழக்குன்னு வரமாட்டான், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நேரத்தோட வர ஆரம்பிச்சான். சரி என் பையன் தெரிஞ்சுட்டான்னு பார்த்தா அதுக்குள்ள என்னாச்சோ திரும்பவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் மனசுக்குள்ள அம்மா தான் ஒரு வீட்டுக்கு வரலையும் அப்படின்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்ப கரெக்டா உங்க மாமனாரும் தாராவும் உள்ள வராங்க. ஹாய் என்ன மாமியார் மருமலும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல பையன் வரலையாம், சரி போய் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்து தாராவும் வந்துட்டு சாப்பிட வந்து உட்காரா. அவங்க அப்பாவும் போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் சாப்பிடாம உங்களுக்கு மனசெல்லாம் சுகர் நினைப்பா இருக்க தட்டுல கோலம் போட்டுட்டே இருக்கீங்க. அதை அவங்க மாமனாரும் கவனிச்சுட்டு என்னம்மா சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா, பிடிக்கலாட்டி கூட ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டுரு, இல்ல மாமியா உனக்கு பிடிக்கலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவளே வேற ஏதாவது சூப்பரா பண்றேன்னு சொல்லி இந்த சுமாரா இருக்க சாப்பாடை சாப்பிடலங்கிறதுக்காக உனக்கு கொடுமை பண்ற மாதிரி இன்னும் கேவலமா ஏதாவது பண்ணிட்டு வந்து வச்சிருப்பா, அப்புறம் அதுக்கு நான் கேரண்டி இல்ல அப்படிங்கிறாரு. அந்த காமெடியை ரசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இல்ல, நீங்க ஏதோ நினைப்பல அதனால மாமா அப்படியெல்லாம் இல்ல மத்த சாப்பாடு நல்லாதான் இருக்கு அப்படின்னு சாப்பிடுறீங்க. இங்க தாரவோ தலையில அடிச்சுட்டு டாடி நல்லா பல்பு கொடுத்தாங்க அண்ணி, நீ காமெடியும் ட்ரை பண்ணி கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கா. அங்க பாருங்க மம்மியும் மூக்குலயே ரயில் இன்ஜின் ஓட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இன்னைக்கு சம்மத்தையான மாத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தாரா சொல்ல இப்பதான் அவர் அப்படியே திரும்பி பார்க்க அவங்க மாமியாரோ பயங்கர காணல அவரை முளைச்சிட்டு ஆத்தி அப்படின்ட்டு அவரோ கடற்கன்னு சாப்பிட்டு ஓடிடுறாரு. நீங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வரீங்க. டேப்லெட் எல்லாம் போட்டு கொஞ்ச நாள் லேப்டாப் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா மூஞ்சியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவனை பார்க்கவாது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கீங்க. பட் அங்க சுகா வர மாதிரி தெரியல அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே வேலை பார்த்துட்டே உட்காந்துருக்க. நீங்க எப்படியோ அந்த மாத்திரை போட்ட வீரியத்துக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவா கத்து தந்து சுகா எட்டி பாக்குறான். நீங்க தூங்கிட்டு இருக்க தெரியுது. சத்தம் இல்லாம உள்ள வந்து உங்க லேப்டாப்பை அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டு உங்களை நல்லா படுக்க வச்சு பெட்ஷீட் பொத்து விட்டு இப்போ உங்க பக்கத்துல படுக்கிறவன் நீங்க படுக்கல அப்படியே வந்து சோஃபால வந்து அப்படியே படுத்துக்கிறான். அதே டைம் இங்க அப்படியே ஒருத்தனோட நெத்தி பொட்டுல ஒருத்தன் கண்ணை வச்சுட்டு ஏண்டா ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு அவ்வளவு போடுறதுக்கும் உனக்கு துப்பு இல்ல அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அது யாருங்க நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல அது யாரா இருக்கும்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.